ஒரு பசுமை நிறைந்த காடில் யாரும் பார்த்திராத அளவுக்கு மிக வேகமாக ஓடும் முயலான வாயு வாழ்ந்து வந்தான். ஆனால் வாயுவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் தினமும் தனது வேகத்தை பத்தி பெருமை பேசிக்கொண்டே இருப்பான். இந்த காட்டில் என்னை விட வேகமாக ஓட யாராலும் முடியாது. அவன் தினமும் இதையே சொல்கிறான். அதை தினமும் கேட்டுக்கொண்டிருந்த துருவா என்ற ஆமை ஒரு நாள் முன் வந்தது. அவன் அமைதியானவன். காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் போட்டியை பார்க்கக்கூடியது. காட்டு அரசன் அர்ஜுன் சிங்கம் நடுவராக நின்றான். என்ன பிடிக்க முடியுமா பாப்போம். தயார், 1 2 3 தொடங்கு. வாயு மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கினான். துருவா மெதுவாக நடந்தான். இப்படி மெதுவாக நடந்தால் எப்படி வெல்வாய்? மெதுவாக சென்றாலும் முன்னே செல்வேன். அவன் வர பல மணி நேரம் ஆகும். ஆமை மிகவும் தூரத்தில் இருந்தது. வாயு மரத்தின் கீழ் படுத்து ஓய்வு எடுத்தான். அவன் நினைத்தான், நான் கொஞ்சம் தூங்கிக் கொள்ளலாம். நேரம் நிறைய இருக்கிறது. அவன் தூங்கிவிட்டான். இதற்கிடையில் துருவா தொடர்ந்து நடந்தான். நிறுத்தாமல், மெதுவாக, உறுதியாக. ஒரு அடிக்கு பிறகு இன்னொரு அடி, அது போதும். சில நேரங்களில் துருவா முடிவு கோட்டிற்கு அருகே வந்தான். துருவா முடிவு கோட்டை கடந்து விட்டான். பொறுமைதான் உண்மையான வெற்றி. இன்று ஏதாவது சாப்பாடு கிடைக்கணும். ஆஹா, இந்த திராட்சை ரொம்ப சுவையா இருக்கும். இது எளிது, இப்போ எட்டிடுவேன். ஏன் எட்ட இன்னும் முயற்சி பண்ணணும். என்னால் முடியல. என்னால் ஆகவில்லை. இந்த திராட்சை புளிக்கும், எனக்கு வேண்டாம். இந்த கதையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம், எட்டாததை புளிக்கும் என்று சொல்வது எளிது. ஆனால் உண்மையை ஏற்கும் மனம்தான் பெரியது. ஒரு அழகான கிராமம், அதன் அருகே ஓடும் ஒரு அமைதியான ஆறு. அங்கே ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்தது. இதுதான் நம்ம உலகம். அப்பா உழைப்பாளி, அம்மா அன்பானவள், 2 குழந்தைகள் சந்தோஷம் நிறைந்தவர்கள். ஒன்றா இருந்தாதான் நம்ம பலம். அந்த ஆறு அவர்களின் உயிர் போல இருந்தது. அது இல்லாமல் வாழ்வு இல்லை. இந்த ஆற்றை நாம காப்பாத்தணும். ஆனால் ஒரு சிறிய தவறு பெரிய பிரச்சனையாக மாற போகுது. இது சின்ன விஷயம்தான். இல்ல அண்ணா, அது தவறு. மற்றவர்களும் கவனிக்கவில்லை. ஆறு மெதுவாக மாசாக ஆரம்பித்தது. அப்பா, இவங்க ஏன் இப்படி? அவர்களுக்கு புரியல. அழகான ஆறு மாசான நீராக மாறியது. வாழ்வு பாதிக்கப்பட்டது. இது நல்லதா முடிவாகாது. ஒரு நாள் அந்த தவறின் விளைவு வந்தது. மகன் உடம்பு பாதிக்கப்பட்டான். சுத்தமில்லாத தண்ணீர் காரணம். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, சின்ன தவறும் பெரிய விளைவை கொடுக்கும். அம்மா, நான் தவறு பண்ணிட்டேன். அந்த குடும்பம் ஒரு முடிவு எடுத்தது. மாற்றம் நம்மாலேயே ஆரம்பிக்கணும். நம்ம ஆற்றை நாம காப்பாத்துவோம். அனைவரும் கவனமாக கேளுங்கள். நான் தவறு பண்ணேன், நீங்க பண்ணாதீங்க. அவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தார்கள். இது நம்ம பொறுப்பு. ஒன்றாக சேர்ந்து அவர்கள் ஆற்றை சுத்தம் செய்தார்கள். மீண்டும் அந்த ஆறு உயிர் பெற்றது. அழகு திரும்பி வந்தது. இது நம்ம வெற்றி. நம்ம சூழல், நம்ம வாழ்க்கை. அதை காப்பது நம்ம கடமை. நல்ல பழக்கம் வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் ராமு. ராமு மிகவும் உழைப்பாளி. ஒரு நாள் காலை ராமு தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள சிறிய தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் ஒரு வாத்து பார்த்தான். அந்த வாத்து மிகவும் அழகாக இருந்தது. ராமு அந்த வாத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்க முடிவு செய்தான். ராமுவின் மனைவியும் அந்த வாத்தை மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்டாள். அவர்கள் தினமும் அதை உணவு கொடுத்து பார்த்து கொண்டார்கள். அந்த வாத்து
அவர்களுடன் மிகவும் பழகிப் போனது. ஒரு நாள் காலை ராமு வழக்கம்போல் வாத்து இருக்கும் இடத்திற்கு சென்றான். அப்போது அவன் ஒரு அதிசயத்தை பார்த்தான். வாத்து இருந்த கூண்டில் ஒரு மின்னும் முட்டை இருந்தது. அந்த தங்க முட்டையை விற்று ராமு நல்ல பணம் பெற்றான். மனைவியிடம் காட்டி மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அந்த நாள் முதல் ராமுவின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலை ராமு மீண்டும் வாத்து இருக்கும் இடத்திற்கு சென்றான். மீண்டும் ஒரு தங்க முட்டை இருந்தது. அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். இப்படி அந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை இட ஆரம்பித்தது. ராமு மற்றும் அவன் மனைவி தினமும் அந்த முட்டையை விற்று நல்ல பணம் சம்பாதித்தார்கள். சில மாதங்களில் அவர்கள் நல்ல வீடு கட்டினர். புதிய பொருட்கள் வாங்கினர். ஆனால் காலப்போக்கில் ராமுவின் மனதில் பேராசை உருவானது. தினமும் ஒரு தங்க முட்டை கிடைப்பது அவனுக்கு போதவில்லை. ஒரு நாள் அவன் தனது மனைவியிடம் கூறினான், இந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை இடுகிறது. அதாவது இதன் உடலுக்குள் நிறைய தங்கம் இருக்க வேண்டும். நாம் அதை உடனே எடுத்தால் ஒரே நாளில் மிகப்பெரிய பணக்காரர்களாகிவிடலாம். அவன் மனைவி முதலில் அதற்கு சம்மதிக்கவில்லை. நாம் தினமும் ஒரு தங்க முட்டை பெறுகிறோம், அது போதாதா? ஏன் இப்படி ஆபத்தான யோசனை செய்கிறாய் என்று அவள் கேட்டாள். ஆனால் ராமு தனது பேராசையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்த நாள் காலை ராமு அந்த வாத்தை பிடித்து அதன் வயிற்றோ வெட்டினான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல அதன் உடலுக்குள் தங்கம் எதுவும் இல்லை. அது மற்ற சாதாரண வாத்துகளைப் போலவே இருந்தது. அந்த வாத்து உடனே இறந்து போனது. அப்போது தான் ராமுவுக்கு தனது பெரிய தவறு புரிந்தது. தினமும் கிடைத்த தங்க முட்டைகளையும் அவன் இழந்துவிட்டான். அவன் மிகவும் வருந்தினான். அதன் பிறகு ராமு மற்றும் அவன் மனைவி மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினர். நான் பேராசைப்பட்டதால் இந்த பெரிய வாய்ப்பை இழந்துவிட்டேன் என்று அவன் மனைவி இடம் கூறி வருந்தினான். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழைய வீடு இருந்தது. அதை எல்லோரும் பயங்கரமான இடம் என்று நினைத்தார்கள். அந்த வீட்டுக்கு யாரும் அருகே போகவில்லை. பயம் அவர்களை தடுக்கிறதாயிருந்தது. அந்த வீட்டுல பேய் இருக்காம். அங்க போகாதே, பயமா இருக்கு. ஆனால் அருண் என்ற பையன் பயத்தை நம்பவில்லை. அவன் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினான். நான் போய் பார்த்து வர்றேன். அந்த இரவு அவன் தனியாக அந்த வீட்டை நோக்கி நடந்தான். எதுவும் இல்ல, நான் பயப்பட மாட்டேன். அவன் மெதுவாக உள்ளே சென்றான். அமைதி, ஒரு விசித்திரமான உணர்வு. யாராவது இருக்கீங்களா? அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்டது. அது அவனை அதிர்ச்சியடையச் செய்தது. நான் இருக்கேன். அது ஒரு பேய். ஆனால் பயங்கரமில்லை. அது அமைதியாக இருந்தது. நீங்க யார்? நான் இங்க தனியா இருக்கிறேன். அந்த பேய் தனிமையில் வாழ்ந்தது. அதற்கு நண்பர்கள் இல்லை. யாரும் என்னோட பேச மாட்டாங்க. நான் உங்க நண்பனாகிறேன். நிஜமாவா? அடுத்த நாள் அவன் உண்மையை எல்லோருக்கும் சொன்னான். அது நல்ல பேய் தான், பயப்பட வேண்டாம். இனி அந்த பேய் தனியாக இல்லை, அது எல்லாருக்கும் நண்பனானது. பயம் இல்லாத இடத்துல நட்புதான் இருக்கும். பயம் பல நேரம் உண்மை அல்ல. அன்பு இருந்தால் எல்லாம் நட்பாக மாறும். அமைதியான ஒரு கிராமம். இயற்கையின் மடியில் மனிதன் வாழ்ந்த இடம். அங்கே உழைப்பை நம்பி வாழ்ந்தார் ஒரு விவசாயி. அவரின் வாழ்க்கை எளிமையானது, ஆனால் உள்ளத்தில் பெரும் நம்பிக்கை இருந்தது. இந்த மண்ணுதான் நம்ம உயிரு, இதுல தான் நம்ம வாழ்வு. நம்ம உழைப்பை துரோகம் பண்ணாது இந்த நிலம். நான் நம்புறேன். ஆனால் விதி எப்போது நமக்கு சாதகமில்லை. திடீரென வந்த பணக்கஷ்டம் அவரின் மனதையே உடைத்தது. கடன் மேல கடன், செலவு மேல செலவு. இப்போ இந்த நிலம் கூட நம்ம காப்பாத்த முடியல போல இருக்கு. ஒரு கடினமான முடிவு. அவரின் ஒரே சொத்து அந்த கழுதை. இதுதான் நம்மளோட துணை. ஆனா இப்போ இதை விட்டாதான் நம்ம உயிர் காப்பாத்த முடியும். அப்பா, இதை விற்க வேண்டிய அவசியமா? மக்களின் சொல் சில நேரங்களில் விஷம் போல. ஏன் சும்மா நடக்கிறீங்க? கழுதை இருக்கே, ஒருத்தர் ஏறி போங்க. அவர்களின் முதல் மாற்றம் மற்றவர்களின் சொல்லால். சரிட்டா, நீ ஏறிக்கோ, நான் நடக்கிறேன். அப்படியே நல்லபடி. விமர்சனம் தொடர்ந்தது. சின்ன பையனே, உன் அப்பாவை நடக்க விட்டு நீ உட்கார்ந்துட்டு வரியா? அப்பா, எனக்கு சரியா தோணல. மனதில் குழப்பம் வளர்ந்தது. சரி,
நான் ஏறுறேன், நீ நடக்கலாம். அவர்கள் எல்லாரையும் திருப்தி செய்ய முயன்றார்கள். இப்போ யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றொரு கருத்து, மற்றொரு தாக்கம். நீ பெரிய மனுஷனா பிள்ளைய நடக்க விட்டு உட்கார்ந்துட்டு வரியா? அம்மா, நான் தப்பு செஞ்சிட்டேன். ஆனால் உலகம் ஒருபோதும் திருப்தி அடையாது. அட இரக்கம் இல்லாதவங்களா, 2 பேர் அந்த மிருகத்தை கஷ்டப்படுத்தினீங்களே. ஐயா, நாங்கள் அன்புடன் நடத்துகிறோம். போய், அது கஷ்டப்படுகிறது. இப்போது அவர்கள் தங்கள் சுய புத்திய மறந்து விட்டார்கள். எது சரி, எது தவறு எனக்கு புரியல. கழுதையை குச்சியில் கட்டி தூக்கலாம். சரி அப்பா. அவசர முடிவு, அறிவில்லாத செயல். அவமானம் அவர்கள் மனதை உடைத்தது. இவர்கள் பைத்தியமா, கழுதையை தூக்கிட்டு போறாங்க. இவர்கள் பைத்தியமா, கழுதையை தூக்கிட்டு போறாங்க. விதியின் கடைசி சோதனை. கவனமா போட்டா இது ஆபத்து. பயம் கட்டுப்பாட்டை இழந்தது. அப்பா பிடி. அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். ஐயோ, நம்ம ஒரே நம்பிக்கை போயிடுச்சு. உண்மை வெளிச்சம் பார்த்தது. அடுத்தவங்க சொல்றத கேட்டு நம்ம புத்தியை இழந்துட்டோம். எப்பவும் நம்ம மனசு சொல்றத கேட்டுதான் நடக்கணும்டா. அது ஒரு அழகான காடு. அங்கு ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் அந்த காட்டின் ராஜாவாக இருந்தது. ஒரு நாள் மதிய வேளையில் சிங்கம் வேட்டையாடி மிகவும் சோர்ந்து போனது. அது ஒரு பெரிய மரத்தின் கீழ் நிலையில் படுத்து ஆழமாக தூங்க ஆரம்பித்தது. அதே சமயம் ஒரு சிறிய எலி உணவு தேடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. ஓடிக்கொண்டே இருந்த அந்த எலி தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் உடலின் மேல் ஏறி ஓட ஆரம்பித்தது. அதனால் சிங்கம் புளீரென வீழ்த்து கொண்டது. அது கோபமாக தனது பெரிய கையால் அந்த எலியை பிடித்து கொண்டது. பயந்து போன எலி நடுங்கிக் கொண்டு கூறியது, அரசே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்க. அதை கேட்ட சிங்கம் சிரித்தது. ஆனால் அந்த எலியின் பயந்த முகத்தை பார்த்த சிங்கத்திற்கு கருணை வந்தது. அது அந்த எலியை விட்டுவிட்டது. எலி மிகவும் மகிழ்ச்சியடைந்து, நன்றி அரசே, உங்கள் உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கிருந்து ஓடிப்போனது. சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் அந்த காட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் சிங்கத்தை பிடிக்க ஒரு பெரிய வலை போட்டார்கள். அந்த வழியாக வந்த சிங்கம் அந்த வலையை கவனிக்காமல் அதில் சிக்கிக் கொண்டது. சிங்கம் மிகவும் முயன்றாலும் வெளியே வர முடியவில்லை. அது உதவிக்காக பெரிதாக கர்ஜித்தது. அந்த சத்தத்தை கேட்ட அந்த சிறிய எலி உடனே அங்கே ஓடி வந்தது. அது தனது கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடிக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் வலை கிழிந்து சிங்கம் வெளியே வந்தது. சிங்கம் மிகவும் நன்றி கூறியது. நான் அப்போது உன்னை சிறியவன் என்று நினைத்து சிரித்தேன். ஆனால் இன்று நீ என் உயிரைக் காப்பாற்றினாய் என்று சிங்கம் கூறியது. எலி சிரித்துக்கொண்டு, சிறியவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும் என்று சொன்னது. அந்த நாள் முதல் அது கோடை காலம். தண்ணீர் பற்றாக்குறையுள்ள ஒரு கிராமம். மிகவும் கஷ்டப்பட்டால்தான் எங்காவது சிறிது தண்ணீரை கூட கண்டுபிடிக்க முடியும். மிக தொலைவான இடத்திலிருந்து ஒரு காகம் பயணம் செய்து கொண்டிருந்தது. நீண்ட நேரம் பயணம் செய்ததால் அந்த காகத்திற்கு தாகம் ஏற்பட்டது. எங்கு தேடியும் காகத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அதனால் அது மிகவும் சோர்வடைந்து கீழே வந்தது. நீண்ட நேரம் தேடிய பிறகு ஒரு குடத்தை கண்டது. குடத்தை பார்த்ததும் அது மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. ஆனால் அந்த குடத்தில் இருந்த தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்தது. அதனால் காகத்தால் தண்ணீரை எட்ட முடியாது. அப்போது காகத்துக்கு ஒரு யோசனை வந்தது. அது அருகிலிருந்த சிறிய கற்களை ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்துக்கொண்டு குடத்திற்குள் போடத் தொடங்கியது. கற்கள் குடத்திற்குள் விழுந்ததால் தண்ணீரின் அளவு மெதுவாக உயர்ந்தது. இறுதியில் காகத்தால் தண்ணீரை குடிக்க முடிந்தது. அது மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. தாகத்தை தணித்த பிறகு அந்த காகம் மகிழ்ச்சியுடன் தனது பயணத்தை மீண்டும் தொடங்கியது.